ஆடி கிருத்திகையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற தெப்பத் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரியில் உள்ள பாலமுருகன் கோவிலில் ஆடி கிருத்திகையை ஒட்டி கூட்டம் அலைமோதியது. சிறப்பு அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்தருளிய உற்சவர் கோவில் குளத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதேபோல் வேலூர் மாவட்டம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமி மலையில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி மூலவர் முருகன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதேபோல் 5ஆம் படை வீடான திருத்தணியில் நடைபெற்ற தெப்பத் திருவிழாவிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவில் ஆடிப்பூர தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேட்டுப்பாளையம் அருகே வனபத்ரகாளியம்மன் கோவிலிலும் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி மகாமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவிலும் திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். மகா மாரியம்மன் கோயில் ஆடி மாதம் திருவிழா 10 தினங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று கடைசி தினங்களாக தீமிதி திருவிழாவை ஊர் முக்கியஸ்தர் அனைவரும் ஒன்றிருந்து இன்று இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இதனிடையே கிருஷ்ணகிரி அருகே உள்ள பாலமுருகர் கோவிலில் ஆடி கிருத்திகையை ஒட்டி மஞ்சள் இடிக்கும் விழா நடைபெற்றது. பரன்மேல் பக்தர்களை படுக்க வைத்து அவர்களது மார்பில் உலக்கையால் மஞ்சள் இடிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மிதியன்குடி அய்யனார் கோவிலில் நடைபெற்ற புரவி எடுப்பு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இதனிடையே புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் முருகர் உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.